சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திரு மனோ கணேசன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடனான சந்திப்பு அரங்கத்துக்குள் நேரடியாக மீண்டும் அழைத்துச் செல்கிறோம். அடுத்த விடயமாக இங்கே நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்றால், இந்த நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அதிகரிப்பு சம்பந்தமான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? என்ற நிலைப்பாடை ஏற்கனவே அறிவித்து விட்டேன். உண்மையிலேயே நீதிபதிகளின் வயது அல்லது வயது அல்ல, அந்த அவர்கள் பதவிக்கான ஓய்வு பெறும் வயது ஓய்வு பெறும் வயது எல்லையை நீடிப்பது என்பது அரசாங்கத்தின் பொதுவான கருத்தாக அறிவிக்கப்பட்டாலும் கூட அதுக்கு பின்னாலே அரசியல் நோக்கம் என்பதாகத்தான் நாம் சந்தேகப்படுகிறோம். காரணம், அரசாங்கம் சொல்லும் காரணம் என்னவென்றால் நிறைய வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. 10 லட்சம் வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. நீண்ட காலமாக இருக்கும் விஷயம் நல்லது. அதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் நீதிபதிகளின் பதவி காலத்தை கூட்டி நீதிபதிகளின் சேவையை அதற்கு பயன்படுத்த முயற்சி செய்கிறோம் சொல்கிறார்கள். அப்படி அல்ல. ஏற்கனவே உயர் நீதிமன்றம் மேல் நீதிமன்றங்களிலே 8 நீதிபதிகளின் பதவி காலியாக 8 மாதங்களுக்கு மேலாக இருக்கிறது. இதுதான் காரணம் என்றால் ஜனாதிபதி முதலில் அதை நியமித்திருக்க வேண்டும். நியமிக்கப்படுவதற்கு அவர்கள் இருக்கிறார் கீழ். எப்பொழுதுமே இந்த மாதிரி நியமனங்கள் எப்படி என்றால், மாவட்ட நீதிமன்றங்களிலிருந்து மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், அதிலிருந்து உயர் மேல் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட், கோர்ட் ஆஃப் அப்பீல், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் என்று வரும். அப்படிதான் வரும், சிஸ்டம் வரும். மேலே அரசாங்க நிறுவனங்கள் மாற்றப்பட்டுதான் நிறுத்தப்படுவார்கள். நியமித்திருக்கலாம், நியமிக்கவில்லை. அதில் அக்கறை இல்லை. அதற்கு காரணமாக பயன்படுத்துகிறார்கள். இன்று எதிர்கட்சிகள் மத்தியில் எதிர்ப்புவதாக சொன்னாலும் கூட, எதிர்கட்சிகளை விட பிஏஎஸ்எல் இல்லை சட்டத்தடைகள் சங்கம், லோ ஏசியா, காமன்வெல்த் சட்டத்தடைகள் சங்கம், பதவியிடக்கூடிய மாவட்ட நீதிபதிகளின் சங்கம், பதவியிடக்கூடிய மஜிஸ்ட்ரேட் நீதிபதிகளின் சங்கம், இன்று பார்த்தால் இலங்கையின் பௌத்த மகாநாயக்கர்கள் எல்லோருமே அதை எதிர்க்கிறார்கள். வெறுமனே எதிர்கட்சிகள் எதிர்ப்பு, எதிர்கட்சிகள் ஊழல் அல்லது சட்டவிரோத செயல்களை செய்துவிட்டு தங்கள் தற்போதுக்காக எதிர்ப்பை வெளியிடுகிறார் என்று சொல்லி அரசியல் செய்ய பார்த்தார்கள் அரசாங்கம். அது பிசிபிசித்து போய்விட்டது. அது அப்படி அல்ல. ஊழல் செய்தவர்களை, சட்டவிரோத செயல்பட செய்தவர்களை கைது செய்யுங்கள், அது செய்ய வேண்டாம் என்று இவர்கள் சொல்லவே இல்லை. கைது செய்யுங்கள், கட்டாயம் செய்யுங்கள். அவர் செய்யும் பொழுது அரசாங்க தரப்பிலும் பல குற்றச்சாட்டுகள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலக்கரி ஊழல், கண்டெய்னர் ஊழல், ஆஸ்திரேலியாவுக்கு வந்த 2.5 அமெரிக்க டாலர் காணாமல் போன கதை, பல சொல்லிக்கிட்டு பல பெரிய பட்டியல் இருக்கிறது. அதையெல்லாம் கைது செய்வதில்லை. அது வேறு விஷயம். அதெல்லாம் பிரச்சனை. இன்று நீதிமன்ற சுயாதீனம் தலையிடக்கூடாது. கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச சிராணி பண்டாரநாயக்க என்ற பிரதம நீதி அரசரை முறையற்ற முறையிலே அவரை பதவி நீக்கம் செய்ய முயற்சி செய்த பொழுது நாங்கள் போராடினோம், எதிராக போராடினோம். இந்த போராட்டத்தில் பொழுது என்னோட குடியிருந்தவர் தான் அனந்தகுமார் நாயக்கர். ஏனென்றால் அன்றைய கோஷம் என்னவென்றால், நீதித்துறையில் கை வைக்காதே, ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜுடிஷரி. இன்று அதே அப்படி சொன்ன அனந்தகுமார் நாயக்கர் நீதிமன்ற சுயத்தில் கை வைக்கிறார், தலையிடுகிறார், குற்றச்சாட்டுகிறோம். ஆகவே நாங்கள் கொள்கை மாறவில்லை, நாங்கள் அதே கொள்கையில் தான் வைக்கிறோம். அவர் தான் மாறிவிட்டார் நண்பர். பிரச்சனை அதல்ல. ஆகவே நீ வழக்கு தேங்கியிருக்கும் வழக்குகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றால் அதற்கான சில பல முன்மொழிவுகளை இந்த ஜுடிஷியல் சர்வீசஸ் அசோசியேஷன், அதாவது இந்த நீதிபதிகள், பதவியிடக்கூடிய நீதிபதிகள், கீழ்மட்ட கீழ் நீதிமன்றங்களிலே, அதாவது மாவட்ட நீதிமன்றம், மஜிஸ்ட்ரேட் நீதிபதிகள் சங்கம் அரசாங்கம் முன்பில் தந்திருக்கிறது. அங்கு மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை, அந்த ரசாயன பரிசோதனைகள் இல்லை, கைரேகை பரிசோதனைகள் இல்லை, பிறகு குபாஸ்தாக்கள் இல்லை, சரியான கட்டமைப்புகள் இல்லை. அப்படி செய்யுங்க. அதனால்தான் தாமதம் ஏற்படுகிறது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். அதை செய்யாமல் அது ஒரு காரணம் வைத்துக் கொண்டு தனக்கு தேவையான முறையிலே சில நீதிபதிகளை பதவியில் நீடித்து அவர் மூலமாக அரசியலமைப்பு மாற்றங்களை செய்து கொள்வதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக நாங்கள் திட்டவட்ட குற்றச்சாட்டுகிறோம். அதுக்கு பதிலும் கிடைக்கவில்லை. சரி, நீங்க சொல்வது நியாயமாகத்தான் படுகின்றது. ஆனாலும் கூட இந்த எதிர்கட்சிகளுடைய இந்த கூட்டமைப்பானது இந்த விமர்சனங்களை, எதிர்ப்பை தெரிவிப்பதானது, பிணையில் உள்ளவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படியான எதிர்ப்புகளை தெரிவிக்க முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு சார்பான சட்டத்தரணிகள் சங்கம் கூட இதை முன்மொழிகின்றது என்ற விதமான ஒரு விமர்சனம் அரசாங்கத்தால் சொல்லப்படுகிறது. இத்தகைய விமர்சனங்கள் எல்லாம் நான் புறக்கணிக்கிறேன். முட்டாள்தனமான
கேவலமான அசிங்கமான ஒரு கருத்து இது. ஏனென்றால் இலங்கை சட்டத்தரணி சங்கம் என்பது BASL என்பது பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்பது உலகம் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பெரிய ஒரு நிறுவனம் அது. 25,000-26,000 பேர் அங்கே சட்டத்தரணிகள் அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர் அனைவரையுமே அரசாங்கம் துர்நோக்கத்துடன் பார்க்கிறதா? பிழை, பிழைத்தாங்க. இலங்கையில் 25,000 சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். அவர்களது அங்கீகரிக்கப்பட்ட உலகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சங்கம் தான் பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. அது பதவியில் இருக்கக்கூடிய நீதவான்கள், ரெஜிஸ்டர்ட் நீதவான்கள், மாவட்ட நீதவான்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆளும் NPP கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் லால் ஜெயநாயக்கர் ஒரு சட்டத்தரணி, அவர் என்று சொல்கிறார், பிழை சொல்கிறார். எல்லோரும் பிழை, நாங்கள் வேணும் சரியா? எல்லோரும் பிழை. தமது கட்சியில் இருந்து லால் ஜெயநாயக்கர் சொல்றது பிழை, பௌத்த மகானை தேர்தல்கள் சொல்வதும் பிழை, சட்டத்தரணிகள் சொல்வதும் பிழை, லோ ஏசியா சொல்வதும் பிழை, கொமன்வெல்த் சொல்வதும் பிழை, பதவியக்கூடிய மாவட்ட நீதிவான் சொல்வதும் பிழை, மஜிஸ்ட்ரேட் சொல்வதும் பிழை, மனோகரை சொல்வதும் பிழை. சார் சொல்ல சரியா? கேலி கூத்துது, சிரிப்புது. நிச்சயமா. அடுத்ததாக இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித மற்றும் ஹேமசிறி பெர்னாண்டோ செயலாளர், பாதுகாப்பு செயலாளர் போன்றவர்களுக்கான அளிக்கப்பட்டிருக்கும் தண்டனை சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? அது சரியான நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக கருத்து கூறுவது பொருத்தமானதல்ல நினைக்கிறேன். இல்லை, நான் கேட்பது வந்து அதே மாதிரியான குற்றச்சாட்டு இப்பொழுது CID படிப்பாளர் கூடிய ஷானி அபே அவர்களுக்கும், அதே போல போலீஸ் துறை அமைச்சின் செயலாளர் கூடிய ரவி செனவிரட்ன அவருக்கும் எதிராக சுமர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். ஆகவே எந்தெந்த குற்றச்சாட்டுகள் பூஜ்ய தேவசந்திரமே சுமத்தப்படுகிறதோ, தங்களுக்கு கிடைத்த தகவலை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த விபரீத தடுக்க தவறினார்கள் என்று பூஜித மீது குற்றச்சாட்டப்படுகிறதோ, அல்லது அன்று பாதுகாப்பு செயலாளர் இருந்த ஏமசிறி தனக்கு கிடைத்த தகவல்களை வைத்துக் கொண்டு அந்த விபரீத தடுக்க தவறினார் என்று சொல்லப்படுகிறதோ, அதே மாதிரி குற்றச்சாட்டு அன்று CID இருந்த ஷானி அவர்களுக்கும் ரவி செனவிரட் அவர்களுக்கும் எதிராக நிச்சயமாக சூட்டப்படலாம். ஆகவே அவருக்கு மரண தண்டனை மரண தண்டனை தான், அது நியாயப்பாடு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். என்னுடைய கேள்வியாவது நீங்கள் அந்த தீர்ப்பை வரவேற்பதாக கூட நீங்கள் ஒன்றும் கருத்து தெரிவிக்க முடியாது. அப்படி இல்லை, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் எல்லாமே இந்த அரசியல் ரீதியாக எல்லாம் பார்க்கப்படுகிறதா, சிந்திக்கப்படுகிறதா, தீர்மானிக்கப்படுகிறதா தெரியவில்லை எனக்கு. ஏனென்றால் பொறுத்து பார்ப்போம். இதெல்லாம் பாருங்கள், இந்த ஈஸ்டர் உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் ஒரு பரிதாபமான சம்பவம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சம்பவத்தில் அது மறக்கடிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. சம்பவத்திலே கொச்சிக்கடையிலும் அல்லது கட்டுவாப்பட்டிய கொழும்புக்கு மேற்கே வத்தனை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி தேவாலயம், மதுரை மட்டக்களப்பு தேவாலயம் கொல்லப்பட்டவர்களை பார்த்தால் பெரும்பாலும் தமிழர்கள், தமிழ் கத்தோலிக்கர்கள். அது எப்போது பேசப்படுவதில்லை, மறக்கடிப்பட்ட விஷயமா போய்விட்டது. அதை கத்தோலிக்கர் என்ற மத அடிப்படையிலே எடுத்துக்கொண்டுதான் செயல்படுகிறார் இந்த கர்தினால் மல்கம் ரஞ்சித். ஆனால் நிறைய தமிழர்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அது உண்மையான விஷயம், அது மறந்துவிடக் கூடாது. அது ஒரு புறம் இருக்க என்ன சொல்கிறேன் என்றால், அது அந்த படுகொலைகள் செய்யப்பட்ட ஒரு ஹோட்டலே கொண்டு வைத்த மூன்று சகோதரர்களின் தந்தை இப்ராஹிம் என்பவர் இந்த JVP கட்சியின் தேசிய பட்டியலிலே பெயரிடப்பட்டிருந்தார். தெமட்டக்கோட்டையில் கொழும்பிலே வாழ்கிறார். அவர் வீட்டில் தான் தனது மகன்கள், படித்த மகன்கள், அவர்கள் அந்த குண்டு தயாரித்திருக்கிறார்கள். அந்த வீட்டிலே ஒரே வீட்டிலே வாழும் தந்தைக்கு பிள்ளைகளின் செயல்பாடுகள் சந்தேகம் வரவில்லையா? அவர் தெரியவில்லையா? அவர் சுந்தரமணியராக இருக்கிறார். இதே மாதிரி அந்த இப்ராஹிம் என்பவர் ஐக்கிய பங்கு சக்தியிலேயோ எதிர்கட்சி ஒன்றிலேயோ தேசிய பட்டியல் உறுப்பினராக ஒரு அங்கத்தவராக இருந்திருந்தால் இன்னிருந்த அரசாங்கம் எப்படி இருந்திருக்கும், செயல்பாடு எப்படி இருந்து வச்சு பாருங்க. அது மறந்து விட்டார்கள். ஆகவே தயவு செய்து அனுரகுமார சாநாயக்கவின் அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். அனுர டோன்ட் கோ, ப்ளீஸ் ஸ்டே சொல்கிறவன் நான்.
எந்த ஒரு எதிர்கட்சியா இருந்தாலும் கூட வந்து அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு சதிப்பு செய்வார்களே ஆனால் அந்த சதிப்பீச்சோடு உடன்பட தயாராக இல்லை. நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அனுரகுமாரன் என்ற நண்பர் தொடர்ந்து இருக்க வேண்டும். இருந்தால்தான் அவர் அரசாங்கம் அல்ல, அவர் ஏனையோருக்கு நம்பிக்கை எனக்கு இல்லை, அவர் நம்பிக்கை இருக்கிறது. இருந்தால்தான் திருடர்கள், ஊழல்வாதிகள், கொள்ளைக்காரர்கள் எல்லாம் சிறையில் போட முடியும். அந்த அந்த எண்ணப்பட்டிருக்கிறார் அப்படி நினைக்கிறேன். அப்படி அதே வேலையில அங்க நிகழ்வு தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டாம். தவறுகளை சுட்டிக்காட்டும் பொழுது என் மீது எரிந்து விடுவது, நான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசும் பொழுது எனக்கு பாராட்டு தெரிவிப்பதெல்லாம் பிழை. எனக்கு பாராட்டும் வேண்டாம், புகழ்ச்சியும் வேண்டாம், இகழ்ச்சியும் வேண்டாம். என் மனசாட்சிப்படி செயல்படுகிறேன், அவ்வளவுதான். ஆகவே இது பிழை. ஆகவே பொறுத்து பார்ப்போம் என்றால் இந்த விஷயத்தில் பாருங்கள், இந்த உயிர்த்தெழுதல் குண்டு வெடிப்பிலே இப்பொழுது பூஜிதையா இருக்கலாம், அல்லது இந்த ஏபசரியா இருக்கலாம், நான் சொன்ன அந்த சானியா இருக்கலாம், ரவி செவரட்டையா இருக்கலாம், அல்லது மைத்திரிபால சிறிசேனையா இருக்கலாம். மைத்திரிபால சிறிசேனை மேலே இருக்கிறார், மேலே ஜனாதிபதி, அவரு கீழே ஏபசரி பாதுகாப்பு செய்யறார், அது கீழே பூஜி ஜெயசுந்தரன், அது கீழே தான் ஷானி, ரவி செவரட்டை இருக்கிறார். எல்லோருமே இருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டாலும் கூட இவர்கள் எல்லாம் தடுக்கவில்லை, தடுக்க தவறினார்கள் என்றுதான் குற்றச்சாட்டு. செய்தவர் யார்? செய்தவர்கள் யார்? ஈடுபட்டவர்கள் யார்? அதை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் மனோகணேசன் அவர்களை கடந்த கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஷானி அபேசகரும் ரவி சனிவரட்னவும் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள், பதவி இறக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மீது இவ்வாறான குற்றச்சாட்டு அப்போது ஏன் முன்வைக்கப்படவில்லை? அப்போது ஏன் இந்த குற்றச்சாட்டு, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டு ஏன் அவர்கள் மீது வைக்கப்படவில்லை? அது நீங்க கேட்க வேண்டும், கோட்டபய ராஜபக்ச கேட்க வேண்டும், என்னிடமல்ல. என்னை பொறுத்தவரையிலே அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே இருந்த போதும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இல்லை, கோட்டபய ராஜபக்சவின் எனது பார்வையிலே கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சி காலமா இருக்கலாம், அதுக்கு முன்னால் பாதுகாப்பு செய்த காலகட்டத்தில் கூட அவரால் தண்டிக்கப்பட்ட, அவரால் உயிரிழந்த, அவரால் விரட்டப்பட்ட தமிழர்கள் மீது அக்கறை இருக்கிறது, தவறு வேற எதுவுமே இல்லை. நான் முன்னுரிமை தமிழர்கள் மீது தான். நான் தமிழ் மக்களின் ஒரு பிரதிநிதி, பார்த்துக் கொள்ளாது. நான் தேசிய அரசியலில் ஈடுபடுகிறேன், அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு கண் முன்னாலே கடத்தப்பட்ட, கொல்லப்பட்ட, விரட்டப்பட்ட தமிழர்கள் தான் முன்னாலே இருக்கிறார்கள். தன் பிள்ளையை காணும், தன் தந்தையை காணும், சகோதரனை காணும் என்று கைகளை படுத்துகிற அழுத தாய்மார்கள், சகோதரிகள், தம்பிமார்கள் முகந்து ஞாபகத்துக்கு வருகிறது. ஆகவே என்னிடத்தில் கேள்வி கேட்காதீர்கள். கோட்டபய ராஜபக்சவின் கொடுமை இது சாணிக்கு செய்த கொடுமை, அது பெரிய கொடுமையா அல்ல. அவர் இடமாட்டுகிறார், ஜெயிலில் வைத்தார். ஆனா எங்கள் ஜெயிலில் வைத்து கொல்லப்பட்டார்கள். அதை பற்றி கேளுங்க, சொல்லுங்கள். ஏன் நாங்க வேற விஷயத்துக்கு போக வேண்டும்? அது சொல்லப்பட்டிருப்பா, அவர் கேளுங்க, பரவாயில்லை, கேட்காதீர்கள். சரி, அடுத்தபடியாக இந்த நீதியமைச்சர் மீதான நம்பிக்கையிலே தீர்மானம் ஒன்று பார்லமெண்டத்திலே வந்திருந்தது. அதை உடைய கூட்டணி, அதாவது சஜித் தலைமையான ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரித்து வாக்களித்திருந்தது. ஆனாலும் கூட அந்த நேரத்திலே ஹர்ஷ நாணயக்கார ஒரு செய்தியை தெரிவித்திருந்தார். 83ஆம் ஆண்டு கலவரத்திலே உங்களுடைய குடும்பத்தை தான் பாதுகாத்தது சம்பந்தமாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அது தொடர்பாக ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி 3 மாதங்களுக்கு முன்னாலே பாராளுமன்றத்தை பற்றி முதல் பேசியது நான் பேசிதான் அவருக்கே தெரியும். அவருக்கு தெரியும். அவரது தந்தை யசபாரத நாணயக்காரர், இலக்கிய பிரபலமான ஒரு இயக்குனர், ஒரு நடிகர், அரசியல்வாதி கூட. வாசுதேவ நாணயக்காரன் சகோதரர். வாசுதேவ நாணயக்கார சம்பந்தம் இல்லை, அவருடைய பேர். அப்ப யசபாரத நாணயக்காரவும் என தந்தை விபி கணேசனும் மறைந்த நடிகர் விஜயகுமாரத்துக்கும் 3 பேர் நண்பர்கள். அதிலே யசபாரத நாணயக்கார் படத்தை இயக்கினார், தந்தை தயாரித்தார். நாடு போற்று வாழ்க என்ற படத்தை தந்தை கதாநாயகன், அதே கதாநாயகர்கள் இருவரும் ஒரே கதாநாயகர் மட்டும்தான் வேறு. கதாநாயகர்கள் கீதா குமாரசிங்க நடித்திருந்தார், சுவர்ண மல்லவராஜன் 2 கதாநாயகிகள். அதிலே சிங்கள பதிப்பிலே விஜயகுமார் கதாநாயகனாகவும், தமிழிலே என் தந்தை விபி கணேச கதாநாயகன் நடித்திருந்தார்கள். இயக்குனராக யசபாரத நாணயக்காரர் இருந்தார். ஆகவே 3 பேர் நண்பர்கள். அன்றைய தினத்தில் நடந்தது என்னவென்றால், 83ஆம் ஆண்டு நான் சிறுவனாக இருந்தேன். அப்பொழுது நாங்கள் டவுன் நகரிலே வாழ்ந்து வந்தோம். முதலே எங்கள் வீட்டுக்கு அந்த நேரத்திலே ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் மொபைல் போன்ஸ் இருக்கவில்லை நினைக்கிறேன், அழைப்பு வந்தது. அதிலே பேசியது விஜயகுமார் துங்கர். கணேஷ், சிச்சுவேஷன் இஸ் வெரி பேட்,
ஐம் சென்டிங் பாலித்த கெட்டடியன் கெட் அவுட் ஆஃப் ஹவுஸ் சொன்னார். நிலைமை மோசமாக இருக்கிறது, தகவல் கிடைத்திருக்கிறது எனக்கு. என்னுடைய பாலித்து வருகிறார், உடனடியாக வீட்டோடு வெளியேறுங்கள் சொன்னார். சொன்னது விஜயகுமார் துண்டு. அவர் தான் பாலித்தை அனுப்பி வைத்த. பாலித்து என்பது எசப்பாலித்த அரசு நாணயக்காரர்கள் தந்தை. உடனடியாக 5 நிமிஷத்துல வந்தார், வாகனத்தை ஏற்றுக்கொண்டு போனார். போய் நாங்கள் அந்த எங்களது ஒழுங்கை விட்டு வெளியேறி முன்னாலேயே வீடு சுற்றி வளைக்கப்பட்டு தாக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலே வந்து எங்களை காப்பாற்றிய எசப்பாலித்த நாணயக்காரர் அவர். எனது தந்தை பிபி கணேசனை அரசு நாணயக்காரர் அங்கல் என்று சொல்லுவார். அதே போல் நானும் எசப்பாலித்த அங்கல் என்று சொல்லுவேன். அங்கல் பாலித்தர், அவ்வளவுதான். ஆகவே அது சந்தமாக நான் நன்றி கூறுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற இருந்த முக்கியமான நபர் யார் என்றால் விஜயகுமார் துங்கர். உண்மை எசப்பாலித்த நாணயக்காரர் அன்று ஜேவிபி இருக்கவில்லை, என்பிபி இருக்கவில்லை, விஜயகுமார் கட்சியில் இருந்தார். ஆக அந்த அரசு நாணயக்காரர் பரம்பரை பேச்சு பார்க்கும் பொழுது அன்சஸ்பெக்டிங் இன்னசென்ட் பீப்பிள், சாதாரண விஷயம் விளங்காதவர்களுக்கு ஜேவிபி தான் காப்பாற்றிய அபிப்பிராயம். அப்படியே அல்ல. அவர் விஜயகுமார் ஸ்ரீலங்கா மக்கள் கட்சியில் இருந்தார், சார்பாக மேல் மாகாண சபையில் அங்கத்தவராகவும் இருந்தார். அந்த நட்பில் தான், தந்தை நட்பில் தான் விஜயகுமார் துங்கர் தமிழர்களால் விரும்பப்படக்கூடிய உண்மையான தமிழ் சிங்கள தலைவராக இருந்தவர். வடக்கு சென்று புலிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி இராணுவ வீரர்களை புலிகளும் விரும்பி அவரிடம் அனுப்பினார்கள். அப்படியானவர் அவர். அந்த பின்னணி புரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட கேள்வி நியாயமானது, சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்த. நன்றி. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம், அதாவது எங்களுடைய இலங்கையிலே வாழும் இந்திய வம்சாவளியினுடைய பகுப்பு சம்பந்தமாக, அதாவது நீங்கள் அவர்களை இலங்கை தமிழர்கள் என்றால், இந்திய தமிழர்கள் என்றால், அல்லது மலைய தமிழர்கள் என்றால் நீங்கள் அழைக்க விரும்புகிறீர்கள்? எந்த வகைக்குள் அவர்களை வகுக்க விரும்புகிறீர்கள்? இது ஒரு முதலே தமிழர்கள், முதலே நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள், அதுக்குள்ளே தமிழர்கள். நாங்கள் இலங்கை தமிழர்கள் என்றால் மலைய தமிழர்களும் ஈழத்தமிழ் ஒன்றா சேரும் பொழுதுதான் இலங்கை தமிழர் அடையாளம் முழுமையடைகிறது என்பதுதான் எனக்கு கருத்து, நிலைப்பாடாக இருக்கிறது. இலங்கையிலே நிறைய இலங்கை தமிழ் நிறைய பேர், உங்களை போன்ற எல்லோருமே இலங்கையோடு வெளியேறி கொண்டிருக்கிறீர்கள், உலகளாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே காணிகள் இருக்கின்றன, காணி உரிமை கேட்கிறோம். காணி கிடைத்தாலும் காணியை வாழ்வதற்கு ஆண் இல்லை, வடகிழக்கு. ஆகவே இலங்கை தமிழர்கள் மலையர்கள் ஒன்றாக சேரும் பொழுது இலங்கை தமிழ் அடையாளம் வருகிறது, அது பொதுவான விஷயம். ஆனால் அதற்குள்ளே மலைய தமிழர்கள், இந்திய தமிழர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்கு வரலாறு இருக்கிறது, ஈழத்தமிழர்கள் வரலாறு இருக்கு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரஸ்பரம் ஒருவருக்கு அங்கீகரிக்க வேண்டும். அது பிரச்சனை இல்லை, அது முரண்பட தேவையில்லை. அங்கீகரித்தால் தான் உண்மையான ஒற்றுமை ஏற்படும். சிங்கள மக்களிடம் என்ன சொல்றோம், நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் நீங்க அங்கீகரிங்கள், நான் உங்களை அங்கீகரிக்கிறோம். இது சிங்கள பௌத்த நாடு அல்ல, சிங்கள தமிழ் முஸ்லிம் நாடு, இந்து பௌத்த இஸ்லாம் கத்தோலிக்க நாடு, பல இன பழமொழி நாடு என்று சொல்கிறோம். அதே போலதான் தமிழ் இனமும், அது பிரச்சனை இல்லை. அதே வேளையிலே பேரை பொறுத்தவரையிலே இந்திய வம்சாவளி என்பது மறக்கப்பட்ட விஷயம் அல்ல. இந்தியா உலகத்திலே முன்னேறிய நாடாக இருக்கிறது, வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கிறது, 5வது 4வது பொருளாதார சக்தியாக இருக்கிறது, தென்னாசியா பல வாய்ந்த நாடாக இருக்கிறது. ஆகவே இந்திய வம்சாவளி என்பதை மறக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் மத்திய பல்லாட்டு வாழ்பவர்கள் ஒரு மலைய தமிழர்கள் பெரும் அடையாளம் இருக்கிறது. இலங்கையிலே பாருங்கள் தமிழர்களை, வடகிழை வாழ் தமிழர்களை, என்னுடைய கேள்வி, அதாவது உங்களுடைய குடிசன மதிப்பு அந்த பதிவிலே உங்களுடைய மக்களை நீங்கள் இந்திய வம்சாவளியினராக தமிழராக பதியாமல் இலங்கை தமிழர் என்று பதிவதன் மூலம் இந்த விகிதாசாரமானது 2012ஆம் ஆண்டிற்கு 4.1 இருந்தது, இப்பொழுது 2.8 குறைந்திருக்கின்றது. இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாக நீங்க கருதவில்லையா? பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை மக்கள் விருப்பம் தானே. இலங்கை தமிழர்கள் ஜனத்தொகை இப்பொழுது இலங்கையிலே மலைய இந்திய வம்சா தமிழ் சொல்ற ஜனத்தொகை 15 லட்சம் இருக்கிறது, 15 லட்சம் குறையாமல் இருக்கிறது. ஆனால் கணிசமானவர் இலங்கை தமிழர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தோட்டங்களில் வாழ்கிறவர்கள் மட்டும்தான் கணக்கெடுப்பாளர்கள் மலைய தமிழர்கள் என்றோ இந்திய வம்சா தமிழர்கள் என்றோ படித்துவிட்டு ஏனெனும் இலங்கை தமிழை போட்டு, அது பிரச்சனை. அதை பற்றி யாரும் அலட்டிக் கொள்வதில்லை. இலங்கை தமிழர் சொல்வதற்கு பிரச்சனையும் கிடையாது, அது பிரச்சனை இல்லை. அது இலங்கை தமிழர்களுக்கு இந்திய தமிழர்களுக்கு என்று வெவ்வேறாக கோட்டா, இந்தியாவில் கோட்டா முறை தேர்தல், அதாவது வேலை வாய்ப்பு அல்லது வேலை விஷயங்கள் அப்படி இல்லாமல் இலங்கையில் அந்த முறைமை கிடையாது, அது பிரச்சனை இல்லை. நாங்க தமிழர்கள் தானே, பிரச்சனை இல்லை. முடித்துக் கொள்வோம் நாங்கள். ஏனென்றால் அவர்களுடைய நேரத்தை அதிகம் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று நம்புகிறேன். மிக நன்றி திரு மனோ கணேசன் அவர்களே. நம்மோடு இந்த முக்கியமான காலகட்டத்தில் உங்கள் 6 கட்சி கூட்டணி சார்பாக அதன்
ஒரு ஒரு பகுதியினரின் தலைவராக இருக்கக்கூடிய முற்போக்கு கூட்டணி தலைவராக இணைந்து கொண்டு உங்கள் நேரத்தை எமக்காக ஒதுக்கியமோடு இணைந்து கொண்டதற்கும் அந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி சத்யா, நன்றி சாந்தகுமார். நன்றி. அந்த ஜனாதிபதியின் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. கட்சி சார்பாக ராதாகிருஷ்ணன் பாரத் அரசாங்கம் கலந்து கொண்டார்கள். வேலையை கலந்து கொண்டார்கள். பிரச்சனை இல்லை. செயல்பாடு முன்னகரம் நம்பிக்கை இருக்கிறது. எனது கலந்து கொண்டு உங்களது நிகழ்விலே சதுரங்க நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம். நேர்கள் இதுவரை போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திரு மனோ கணேசன் அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.